பெண்கள் ஏன் செல்லக்கூடாது? இந்த கேள்வி கோபத்தால் பிறந்தது இல்லை, வாதத்தால் உருவானதும் இல்லை. புரிதல் இல்லாமையால் எழுந்த ஒரு கேள்வி. சபரிமலை ஒரு சாதாரண கோவில் அல்ல. அது பூஜை செய்யும் இடம் மட்டுமில்லை. அது ஒரு தவநிலை, ஒரு ஆன்மீக பயணம். அங்கே ஐயப்பன் ராஜாவாக அமரவில்லை, சிங்காசனத்தில் இல்லை. அவன் அங்கே ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஆழ்ந்த யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். ஐயப்பன் என்றால் கையில் வாள் பிடித்த போராளி மட்டுமல்ல, அவன் மனத்தை அடக்கிய தவசி. அந்த தவநிலையை புரிந்து கொள்ளாமல் சபரிமலையை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் 41 நாள் விரதம், உணவு கட்டுப்பாடு, உறக்கம் கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு, சிந்தனை கட்டுப்பாடு. கருப்பு உடை வறுமையின் அடையாளம் அல்ல, அகந்தையை விட்டு விலகும் சின்னம். சுவாமி என்ற அழைப்பு மதிப்பு கொடுப்பதற்காக அல்ல, அகந்தையை அழிக்க. அங்கே யாரும் உயர்ந்தவரில்லை, யாரும் தாழ்ந்தவரில்லை, அனைவரும் ஒரே சுவாமிகள். இந்த எல்லா மரபுகளும் ஒரே காரணத்திற்காகத்தான், ஐயப்பனின் தவநிலையை காக்க. இப்போது கேள்வி வருகிறது, பெண்கள் ஏன் வரக்கூடாது? முதலில் ஒன்று தெளிவாக புரிய வேண்டும். இந்த மரபு பெண்கள் தவறு என்பதால் இல்லை, பெண்கள் அசுத்தம் என்பதால் இல்லை. இந்த உலகமே பெண் சக்தியால் தான் இயங்குகிறது. சக்தி இல்லாமல் சிவனே இல்லை. அம்மன் கோவில்களில் மூல தெய்வம் பெண்ணாகவே இருக்கிறாள். அப்படி இருக்க சபரிமலை மட்டும் ஏன் வேறு? ஏனெனில் சபரிமலை சக்திஸ்தலம் அல்ல, அது தவஸ்தலம். அங்கே ஐயப்பன் ஒரு குடும்பஸ்தன் அல்ல, ஒரு யோகி. காமத்தை வென்றவன் அல்ல, காமத்தை கடந்தவன். அவன் அந்த நிலையில் இன்றும் நின்று கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவன் அலங்காரம் குறைவு. அதனால்தான் அங்கே ஆடம்பரம் இல்லை. ஏனெனில் அங்கே அழகு வெளியில் இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயதில் பெண்களுக்கு இருக்கும் இயற்கையான சக்தி, அது தவறு அல்ல, அது அழகானது, உயிரின் அடையாளம், உள்ளே. ஆனால் அந்த சக்தியும் ஐயப்பனின் தவநிலையும் 2 வேறு ஆன்மீக பாதைகள். ஒரு பாதை உயிரை உருவாக்கும் சக்தி, மற்றொரு பாதை உலக ஆசைகளை முழுமையாக விட்டு விலகும் சக்தி. இரண்டும் உயர்ந்ததுதான், ஆனால் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இரண்டும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் இந்த மரபு உருவானது. இது தடையல்ல, தியாகம். இது பாகுபாடு அல்ல, பாதை மரியாதை. ஐயப்பன் யாரையும் குறைக்கவில்லை. அவன் ஒரு நிலையை மட்டும் பாதுகாக்கிறான். மாளிகைப்புறத் தம்மை கூட அவன் நிராகரிக்கவில்லை. என் பக்தர்களில் ஒருவன் கூட என்னை மறந்த நாளில்தான் நான் உன்னை மணப்பேன் என்று சொன்னான். அது ஒரு காதல் வாக்குறுதி அல்ல, பக்தியின் உயரம். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் புது பக்தர்கள் வருகிறார்கள். அவன் கல்யாணம் இன்றும் நடக்கவில்லை. என்றும் குழந்தைகள் ஐயப்பனை வணங்குகிறார்கள். மூத்த பெண்கள் ஐயப்பனை வணங்குகிறார்கள். அம்மன் ரூபங்களில் ஐயப்பன் சக்தியாக இருக்கிறார். அதனால் இது பெண்களுக்கு எதிரானதல்ல, ஐயப்பனின் தவத்திற்கு ஆதரவானது. புரிந்து கொண்டால் கோபமில்லை, புரியாமல் பார்த்தால் வாதம். ஐயப்பன் சொல்லவில்லை என்னை மாற்று என்று. அவன் சொன்னது ஒன்றுதான், என்னை அடைய உன்னை மாற்றிக்கொள். அதனால்தான் சபரிமலை ஒரு இடமல்ல, ஒரு வழிபாடல்ல, ஒரு நிலை, ஒரு மனநிலை, ஒரு தவம். அதை புரிந்த மனத்திற்கு சபரிமலை புனிதம், புரியாத மனத்திற்கு அது கேள்வி. இறுதியில் ஐயப்பன் சொல்வது ஒன்றே, என்னை விவாதிக்காதே, என்னை அனுபவிக்க கற்றுக்கொள். சாமியே சரணம் ஐயப்பா.